எல்லாருக்கும் வணக்கம். இதில் இன்னமொரு பதிவில் தெளிவகன் சார்ந்து சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் இந்த பதிவில் முக்கியமாக தெளிவகத்தின் செயற்பாடு, அடுத்தது எங்கன்ற செயற்பாட்டின் முக்கியத்துவம், அதோடு சேர்த்து அதாவது எங்கன்ற இளைய சமூகம், அதாவது எங்களுடைய அடுத்த சந்ததியை, இங்கே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அடுத்த சந்ததியை நாங்கள் எப்படி எங்களுடைய தாயகம் நோக்கிய எங்களுடைய இனநலன் சார்ந்து எப்படியான வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், அதை எப்படி பயன்படுத்த வேணும், அவைகளோட எப்படியான அணுகுமுறைகளை கையாள வேணும், அவைகளை எப்படி ஊக்குவிக்கணும் என்றதை பற்றி இன்றைய கொஞ்சம் பார்ப்போம். இப்போ முதலாவது தெளிவகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவகம் உண்மையான நோக்கம் என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஒரு நீண்ட ஒரு துயர்மிக்க ஒரு விடுதலையை வேண்டி, அதாவது எங்கென்ற வாழ்வுக்கு ஒரு நிம்மதியான, நாங்கள் பிறந்த மண்ணில் வாழ்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு பல இன்னல்களை சந்தித்து இன்றைக்கு விடத்தை நிற்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரல. இதை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலில் முதல்ல தெளிவாக பார்க்குறது என்னென்னு சொன்னால், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் பொது அமைப்புகள், கட்டமைப்புகள் எல்லாரையும், அதாவது சகல விதமான துறை சார்ந்த கட்டமைப்புகள் எல்லாரும் ஒரு குடையின் கீழே ஒரு இனநலன் சார்ந்து, இனத்தின் நலனையே இலக்காக வச்சு, இதுக்குள்ள எந்த ஒரு பாரபட்சத்தையோ எதையுமே முதன்மைப்படுத்தாமல், அதுக்கான முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி, அதுக்கான தேவையை சரியான முறையில் உணர்ந்து, அந்த புள்ளியில் எல்லாரும் ஒருங்கிணைச்சு எடுக்கணும்ன்றது தவிர்க்க முடியாத, இதில் இருவேறு கருத்து இருக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தயவு செய்து உங்களுக்கு இது தெரியும். நாங்கள் இன்றைக்கு எந்த கட்டத்திலையும் அதாவது எங்கென்ற செயற்பாடுகளை ஒருங்கிணைஞ்சு நாங்கள் செய்ய இல்லைன்னு சொன்னால் அது எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது. எங்கென்ற ஒரு திரட்சியாக ஒன்று திரண்டு எங்கென்ற இனநலன் சார்ந்து நாங்கள் வேலை செய்ய இல்லைன்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு அடைவும் சரியான முறையில் சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. இது எங்களுக்கு வடிவாக தெரியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு நீண்ட கால இந்த ஒரு போராட்டத்தை நடத்தி, அகிம்சை வழியிலேண்டு ஆயுத வழியிலேண்டு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி, இந்த அரசோட கதைச்சு எத்தனையோ தோல்விகள் கதைச்சு எத்தனையோ ஒப்பந்தங்கள் கிழிச்சு எறிஞ்சு நெருப்பில் போட்டு கொளுத்தி இப்படி என்று சொல்லி எங்களை இன்றைக்கும் அதாவது ஒரு மிக வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு இந்த அதாவது உப்புக்கு வழி இல்லை, தேங்காய்க்கு வழி இல்லை, நாடாக பிச்சை எடுத்துக்கொண்டு, கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கி கொண்டு, அப்படியான ஒரு சரியான ஒரு இக்கட்டான சூழலில் கூட இதுக்கெல்லாம் காரணம் இந்த இனவாத போக்கும் இனப்பிரச்சனையும் தான்ன்றதை அவைகளுக்கு அறிவுபூர்வமாக சரியான முறையில் விளங்கி கொள்ள முடியாதுன்னு சொல்லி யாருமே சொல்லலாது. அப்படி விளங்கி கொண்டும் இன்று வரைக்கும் இன்றைக்கு புதிய அரசாங்கம்ன்றது எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த இடத்துலையும், அதாவது இலங்கையில் இனப்பிரச்சனையால் தான் இந்த பொருளாதார சிக்கலே வந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ளலை. இதுவரைக்கும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதை மறுதளிக்கிற மாதிரியான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு அவைகளால் சொல்லப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிறது, அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, மிச்ச பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதுன்றது தான் அவைகள் சொல்லாமல் சொல்ல வர்ற செய்தி. அப்போ இப்படியான ஒரு மிகவும் மோசமான ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது, இது கடந்த காலங்களில் இருந்ததுகள் பிசாசுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் வெண்ட பிசாசாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் சரியான கவனமாக இருக்க வேணும். இது இந்த நோகாமல் ஏதோ செய்கிறோன்னு சொல்லிவிடமே, அப்படித்தான் இப்போ இவன் செயற்பாடு என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லாரும் உண்டு நாங்கள் இப்படித்தான் என்று சொல்லி ஒரு மாயைக்குள்ள எங்களை கொண்டு வச்சு
எங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை தான் நடக்குது. அப்போ இது உண்மையில் அறிவுபூர்வமாக இதுக்குள்ளே எங்கென்ற சமூகத்துக்குள்ளே இருக்கிற அறிவுசார் ஜீவிகளை ஒருங்கிணைச்சு இதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலையை ஒற்றுமையோடு நாங்கள் செய்யலைன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்போ இன்றைக்கு நான் சுவிசை வச்சு தான் கதைக்கிறேன். சுவிசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாருங்கள், இவ்வளவு கட்டமைப்பு எவ்வளவு ஒரு பலமாக கடந்த காலங்களில் இருந்து இன்றைக்கு கழுதை தேஞ்சு கட்டரும்பா போன என்று சொல்கிறத விட அது கட்டரும்பும் சேர்ந்து சித்தரம்பாவும் போச்சு. இனி சித்தரம்பும் இருக்குமோ தெரியாதுன்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. மிகவும் கவலைக்குரிய இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இது எங்களுக்குள்ள போட்டி, ஒரே போட்டி. யார் இதுக்குள்ள போட்டி போடுறார்கள்? என்ன வேற்று நாட்டவனோ இல்லை வேறு ஏதாவது இராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து நிற்கிறாங்களோ? இல்லை, ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஒன்றில் எங்களோட சேர்ந்து வேலை செய்தார்கள் அல்லது எங்களுக்காக வேலை செய்தார்கள். இதுக்குள்ளானே பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்காமல் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க இல்லாது என்று சொல்கிறது எவ்வளோ ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான விஷயம். இதை தீர்த்து ஆக வேணுமென்றது எல்லாருக்கும் விளங்குதல்லோ. அப்படி நாங்கள் ஒற்றுமையாக பூவாட்டி நாங்கள் சீரழிஞ்சு போவோம்ன்றது விளங்குதல்லோ. அப்படி இருக்கைக்குள்ளே என்னென்று அதை முதன்மைப்படுத்தி வேலை செய்யணுமன்றதை ஏன் நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீர்கள்? இல்லை, நான் உங்களோட கனவேரோட கதைக்கிறேன். சொல்லேக்குள்ளே எல்லாம் மோமெண்ட்டு தான் சொல்லினோம். ஆனால் நாங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால் ஒவ்வொரு வேலையை செய்தோம்னு சொன்னால் எங்கே போய் நிற்கும்? இதே நாங்கள் 20-30 இந்த நீண்ட கால ஒரு விடுதலை போராட்டத்தை கண்ட நாங்கள் பெற்ற அனுபவம் ஆளாளுக்கு ஒவ்வொன்றை செய்து கொண்டு போகிறது தான் போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்துமெண்டா எங்கள்ட பட்டறிவு இருக்குது. கடந்த காலங்களை வச்சு நாங்கள் அதைத்தானே கற்றுக்கொண்டோம். இதை தயவு செய்து கேளுங்கோ. இதை நாங்கள் இப்படி ஒன்று சேர்ந்து ஒரு குடைக்குள்ளே வந்து ஒரு செயற்பாட்டுக்கு வரையில்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே செய்யலாது. இன்றைக்கு அங்கே இலங்கையில் இருக்கிற எங்கள் தாயகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை போல சொல்லி இங்கே விமர்சனங்கள் கதைக்கிறத கேட்குறேன். அங்கே அவங்க புலவுறாங்க, அங்கே ஆளுக்காள் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை கதைக்கிறோம். அவங்களும் அங்கே ஆகலானே, ஒரே இனம் தானே. இங்கே நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீங்களோ? இங்கே உங்கள் செயற்பாடு என்ன? நீங்கள் இங்கே இருந்து செய்ய வேண்டிய அடுத்த கட்டம், அதாவது 2009க்கு பிறகு ஒரு அடி வாங்கின அழிக்கப்பட்ட இனத்துக்கு என்ன வேலை செய்யணுமன்றதை பற்றி ஏதாவது சிந்திச்சு மக்களோட கதைச்சு மக்களை ஒருங்கிணைச்சு சந்திப்புகளை போட்டு அறிவுஜீவிகளை தெரிவு செய்து அதுகளை தேர்ந்தெடுத்து அவைகள்கிட்ட இருந்த கருத்துக்களை உள்வாங்கி அல்ல ஏதாவது ஒரு வேலை திட்டம் ஏதாவது ஒன்று நடத்துறீங்களோ? இல்லை. அப்போ தயவு செய்து சொல்லுறத நான் இப்போ இது தெளிவகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய ஒரு வேலை. இது வேற கேட்டால் தம்பி இதுக்குள்ளே போனால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும் தம்பி, எனக்கு இதுக்குள்ளே வர்றதில் உடன்பாடு இல்லை. நான் ஏதோ என்னாலே எது முடியுமோ அங்கே 2 குடும்பத்துக்கு காசு அனுப்புகிறேன், அல்லது நான் போய் ஏதோ ஒன்றை எழுதி கொடுக்குறேன், ஏதோ ஒன்றை சொல்லி கொடுக்குறேன். இதுதான் இது. இப்படியே ஆளாளுக்கு ஏதோ அதுக்குள்ளே வர்றாக்களும் அதுக்குள்ளே நிற்கணும். அண்ணன் வாங்குவோன்னு ஏதாவது செய்வோம் என்று கேட்டால் அதுக்கு எல்லாரும் ஒரு மழுப்பல் பதிலை தான் சொல்கிறீங்க. தெளிவத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குது. செய்கிற வேலைன்னு சொல்லி சொன்னால் முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். அதாவது நாங்கள் முதல்ல ஒருங்கிணைவோம். ஒரு புள்ளிக்குள்ள எங்களுக்கு வேறு ஒரு தட்டு ஆர் பெருசு நீ பெருசு ஒன்றும் வேண்டாம். இன நலன் சார்ந்து ஒன்று சேருவோம். முதல்ல இன நலனுக்காக என்கின்ற செயற்பாட்டை ஒருங்கிணைப்போம். அதுதான் பெருசன்னு நினைப்போம். அதுதானேப்பா பெருசு. இப்போ இன்றைக்கு நாங்கள் பிறந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேணுமென்ற ஒரு அடிப்படை ஆசையை தான் கேட்குறோம். அதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், உலக சூழல்கள் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது. எங்களை கூப்பிட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் எங்களை விரும்பி எங்களுடைய அனுதாபத்திலேயோ அல்லது எங்களுடைய அக்கறையிலையோ வச்சிருக்கே. தங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களால் வருதுன்னு சொல்லிச்சுன்னா எங்களை எப்படி தூக்கி ஏற்றலாம்னு போடுவாங்க. கணக்கு சட்டங்களை கொண்டு வருவாங்க, சட்டங்களை மாற்றுவாங்க, திருத்துவாங்க. நாளைக்கு எங்கிற பிள்ளைகள் படித்து போட்டும் ஏதோ டெண்டந்தர பிரச்சனைகளை வேலை செய்ய வேண்டிய சூழல் வந்தாலும் அதிசயப்படுற கொண்டும் இல்லை. அதுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாங்கள் அன்றைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறோம். அதாவது நாங்கள் இன்றைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறோம், ரோட்டில் படுத்திருக்கிறோம். நான் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன். வீடு இருந்து ரோட்டில் படுத்தா அதுக்கு பொருள் வேறு, வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்தா அதுக்கு பொருள் வேறு. இப்போ நாங்கள் வீடு இல்லாமல் நிற்கிறோம். நாங்கள் அதை தயார்படுத்தி வச்சுட்டு எங்கே வேணுமென்றாலும் பேந்திருப்போம், அது வேறு கதை. அதுக்கான தயார்படுத்தல் அதை எப்படி நாங்கள் பெற்றெடுக்கிறது,
அதுக்காக என்ன மாதிரி நாங்கள் இந்த உலக பந்தில் எப்படியான சந்தர்ப்பம் வர வேணும்? அது வரையக்குள்ள அது உலக ஒழுங்கில் உங்களுக்கு எல்லாற்ற அரசியல் நோக்கரமாற்ற கருத்துக்களையும் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு காலம் எந்த ஒரு நாட்டுக்காரனோ எந்த ஒரு அரசோ ஒருத்தரும் தண்ட நலன் இல்லாமல் எங்களுக்கு அனுதாபத்திலேயோ மனிதாபிமானத்திலேயோ இதுகள் சரி அடி வேண்டி போட்டதுகளோ அல்ல அடித்து போட்டோமோ ஒரு இம்மி அளவும் மனமிறங்கி தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ என்ன தான் செய்கிறோம்? நாங்கள் முதல்ல எங்களை பலமாக்க வேணும். எங்கள்கிட்ட ஒற்றுமையால் நாங்கள் பலமாகணும். நாங்கள் எங்கள்கிட்ட ஒற்றுமையால் பலமாகி எங்கள்கிட்ட உழைப்பு திறன் பொருளாதார திறன் ஒருங்கிணைக்கப்படணும். ஒரு ஒருங்கிணைத்த இனமாக இருக்கணும். இன்றைக்கு உதாரணத்துக்கு சுவிஸில் பொன்னம்பல மண்ணை தான் அந்த புள்ளி என்று சொல்லிச்சுன்னா அந்த பொன்னம்பல மண்ணியோட கதைச்சா சுவிஸில் இருக்கிற ஆக்களோட கதைச்சதுக்கு சமன். அவர் தான் பிரதிநிதி, தமிழ் பிரதிநிதி. 60,000 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் 60,000 பேர்லேயும் பொன்னம்பலனை தான் கதைக்கிறாருண்டா பொன்னம்பலனை தான் அப்படி என்ற ஒரு நிலை வரணும். இங்கால கந்தசாமி என்ன அந்த ஒரு சந்தியில், இங்கால பொன்னுசாமி இன்னொரு சந்தியில், சுப்பிரமணியம் அங்கால ஆளாளுக்கு கதைச்சு ஒன்றும் நடக்காது. அவங்க சிரிப்பாங்க. எங்களை பிரிச்சாளணுமென்று நினைக்கிறவங்க, எங்களை ஏமாற்றணுமென்று நினைக்கிறவங்க, எங்களை இல்லாமல் பண்ணணுமென்று நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது விருப்பம். நாங்கள் பிரிஞ்சு நிற்கணும். அப்போ 5-6 பிரிஞ்சு நிற்கணுமன்றதான் அவங்களோட பிளானு. அப்போ நாங்கள் அதுக்கு வழி செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நாங்கள் ஒருங்கிணைக்கணும்னா நீங்கள் நினைக்கலாம் இது ஏதோ ஒரு பெரிய வேலையை ஒரு சின்ன விஷயம் மாதிரி கதைக்கிறாண்டு. என்ன பெரிய விஷயம், பெரிய பிரச்சனை, இயலாத பிரச்சனை. ஐயா நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் மாமன் மச்சான் ஒரே இனத்தின் தானே. இப்போ நாங்கள் தானே எங்கிட்ட சொன்ன தானே அழுது குளறி எரிஞ்சு கறிக்கட்டையானது. அதை வச்சு தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒற்றுமையாக முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான வேலை. சில பெரியாக்களை சொல்லிடணும், அவங்களோட போய் கதைக்க இயலாது தம்பி. அவங்க கதைச்சா கேட்க மாட்டாங்க. அவங்களார் எங்கிருந்து வந்தார்கள்? தயவு செய்து சிந்தியுங்கோ. இது செய்தே ஆக வேண்டிய வேலை என்று தான் தெளிவாக நினைக்குது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒத்துழைப்பு வேணும். இதில் இணைஞ்சு கொள்றதுக்கு ஒரு பெரிய தகுதியையும் தெளிவாகவும் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட உண்மையான அதாவது இனநலன் சார்ந்து வேலை செய்ய வேணுமென்றதை சரியான முறையில் புரிஞ்சு கொண்டாலே போதும். வாங்கோ எல்லாரும், எங்களால் முடியும். நீங்கள் நினைச்சா நிச்சயமாக முடியும். அந்த அங்கே இருக்கிற அமைப்பை சார்ந்தாக்கள், அதை சார்ந்தாக்கள், இதை சார்ந்தாக்கள் எல்லாம் ஆற்ற முதுகில் வேலை என்ன சுவிஸ்காரரை வச்சு கொண்டு வேலை செய்யணுமோ? இல்லையே. இல்லை வெளிநாட்டினங்களை வச்சு கொண்டு வேலை செய்யணுமோ? இல்லையே. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ள இருந்து கொண்டு எங்களால் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற கேள்வி என்னென்னா, தயவு செய்து நாங்கள் இருக்கிற கேள்வி என்னென்னா, நீங்கள் போய் ஜெனீவாவில் போய் கேட்குறீர்கள். என்ன கேட்குறீர்கள்? எங்கள்கிட்ட இன அழிப்புக்கு நியாயத்தை தான், எங்கள்கிட்ட பிடிபட்ட நிலத்தை தான், எங்களுக்கு எங்கள்கிட்ட இன அழிப்புக்கு பொறுப்பு கூறும். இதெல்லாம் கேட்குறீங்களோ? கேட்குறோமல்லோ. நான் அப்படியே வாரனே, நான் உங்களையும் பிரிப்பேன். நாங்கள் கேட்குறோமல்லோ. எந்த அடிப்படையில் கேட்குறோம்? எங்களுக்குள்ள உள்ளாக்கள்கிட்ட பொறுப்பு கூற பழகி இருக்கோம், இல்லை பொறுப்பு கூற சொல்லி கேட்குறோமோ? அல்ல நாங்கள் ஒற்றுமையாக பெறணும் கொண்டு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டாம் இல்லையாண்டு என்னென்று சொல்லலாம். இப்போ இதுகளை தான். அப்போ சும்மா ஜெனீவாவுக்கு போகிறோமா, சைக்கிளில் போகிறோமா, காரில் போகிறோமான்ட்டு போய் அது இன்னொரு பக்கம். அது ஜெனீவான்றது என்ன, அதை வச்சு எங்களுக்கு ஏதாவது நடக்குமா, அதெல்லாம் செய்யக்கூடாது. அது செய்யத்தான் வேணும். அதை ஒரு பேந்து கதை, அது வேறு விஷயம். முதல்ல எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம். எங்களை ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக உருவாக்குவோம். எங்கள்கிட்ட திரும்ப சொல்லக்கூடிய ஒன்று, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. ஒருங்கிணைக்கிற ஒன்று அதுதான் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. தயவு செய்து இதை கேட்குற எல்லாரும் ஒரு வடிவாக சிந்திச்சு இதில் தெளிவகத்தோடு இணைஞ்சு ஒரு இங்கே ஒன்றும் இல்லை, இதுக்கான செயற்பாட்டை செய்யணும். முதற்கட்ட வேலை தெளிவாகவும் எதிர்பார்க்குறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, முதல்ல நாங்கள் எல்லாத்தையும் கடந்து எல்லாம் நீ பெருசு நான் பெருசு, நான் இந்த கருத்து இது இந்த கருத்து, நாங்கள் இப்படி ஒன்றும் இல்லை. இன நலன் சார்ந்து எல்லாத்தையும் உங்களுக்குள்ள கருத்துக்களை மாற்று கருத்துக்கள் இருக்குமென்னு சொன்னாங்க எங்களுக்குள்ள, அதை கதைப்போம். அது நாங்கள் கதைச்சு தீர்ப்போம். எங்களுக்கு என்ன மொழி பிரச்சனையா? அல்ல நாங்கள் கதைச்சாலும் அப்போ நெருங்கி நின்று கதைக்கக்கூடியாங்கள்லானே. முந்தி ஒரே ஒன்றா இருந்த நாங்கள்லானே.
எங்களோட வேலை செய்த நீங்கள் அல்ல எங்களுக்காக வேலை செய்த நீங்கள், உங்களோட வேலை செய்த நீங்கள் அல்ல எங்களுக்காக நீங்கள் வேலை செய்த நீங்கள். இதுதான் இப்போ இப்படியா நாங்களோட இவையில்லானே ஒன்று சேரணும் என்று நான் சொல்கிறேன். இப்போ என்ன வேறு என்ன பெரிய வேறு ஒரு இனத்தோடையோ வேறு ஒரு முரண்பட்ட வேறு ஒரு ஆக்களோடையோ அண்டே போகிறோம் இல்லையே. முதற்கட்டம் இது. தயவு செய்து இதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளுங்க. தயவு செய்து உங்களோட கருத்துகளையும் உங்களோட கேள்விகளும் இருந்தால் என்னுடைய ஒரு கதையுங்கோ, தொடர்புக்கு வாங்கோ. அடுத்தது என்னென்று சொல்லிச்சுன்னா, சில பேரோட கதை கேட்க நீங்கள் உடனே கேட்குற விஷயம் என்னென்னா, உங்களோட தம்பி என்ன அடுத்த திட்டம் என்ன, உங்களோட வேலை திட்டம் என்ன. ஐயா என்னென்று சொல்லிச்சுன்னா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்படி சீரழிஞ்சு போய் இப்போ இங்கே சுவிசர்லாந்து நான் சொல்கிறேன், வேறு எல்லாம் இப்போ நான் அது முதல் தெளிவத்துக்கு விளக்கிடல. முதல்ல இங்கே இருந்தே ஆரம்பிப்போம். எப்படி நிற்குதுன்னு தெரியும். குப்பரை விழுந்து போய் கிடக்கலாம். அதை பிடிச்சு நிமிரையல்ல அதுக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆடை வந்தவன் விழுந்து குப்பரை கிடக்கிறான், ஏதோ அவனை பிடிச்சி நிமித்தி அவனை இருக்கா நிறைய நிமித்துவன்றதுக்கு முன்னம், தம்பி நீங்கள் அந்த ஆடுற ஆட்டத்தின் மெட்டு என்ன இருக்கா ஆடி காட்டுறீங்களோ ரெண்டு கேட்டால் எப்படி இருக்குமோ அப்போ அப்படித்தான் கிட்டத்தட்ட. தயவு செய்து ஒன்று விளங்கி உங்களுக்கு நீங்களும் இங்கே இருக்கிறீங்க. இப்போ எங்கே நிலைமை விளங்குதல்லோ, தெளிவகத்திൻ്റെ பிரச்சனையே இப்போவாது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். தெளிவகத்திൻ്റെ பிரச்சனை இதுதான். முதல் கட்டம் ஒருங்கிணையணும். அது எனக்கு தெரியும். நீங்கள் திரும்ப உங்களுக்குள்ளேயே பக்கன்னு இவர் என்ன விசர் தம்பி மாதிரி கதைக்கிறார், ஏதோ சேர போகிறோம் எது எப்படி சாத்தியம்னு தான் உங்களுக்குள்ள ஒரு நக்கல் சிரிப்பாக இருக்குது. சேர்ந்தே தான் ஆகணும். அதுதான் தெளிவகத்தின் வேலை. முதல் கட்டம் அது. அதுக்கு பிறகு தன் பாட்டில் எல்லாம் சரி வருமன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது தெளிவகத்துக்கு. முதல்ல ஒருங்கிணைக்கணும், ஒரு புள்ளிகளில் இன நலன் சார்ந்து சிந்திக்கணும். அடுத்தது எங்கள்கிட்ட இருக்கிற பலங்களை பலப்படுத்தி எங்களை வளப்படுத்தணும். பொருளாதார ரீதியில், அறிவியல் ரீதியில், உலக அரசியல், உலக நிலவரங்களை இதுகளை உள்வாங்கி எப்படி அடுத்த இடம் போகிறோன்றதை பற்றி கதைக்கலாம். அதுக்கெல்லாம் முதல் வேலை திட்டம் இதாகத்தான் இருக்க முடியும், ஒருங்கிணைகிறது. நாங்கள் முதல்ல சரிதானே, தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ. இதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் ஒரு கதைங்க. அடுத்தது இந்த எங்கென்ற அடுத்த சந்ததி என்று சொல்லி இப்போ எங்களுக்குள்ள இங்கே பிறந்து வளர்ந்தாக்கள் அல்லது அங்கே பிறந்து இங்கே வளர்ந்தாக்கள் என்று சொல்கிற அடுத்த சந்ததி உண்மையில் இங்கே அரசியலுக்குள்ளே நிற்கணும், முக்கியமான வேலை இதுகளுக்குள்ளெல்லாம் நிற்கணும், எல்லோரும் நிற்கணும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கலை நான் பார்க்குறேன். என்னென்று சொன்னால், நாங்கள் உண்மையிலே எல்லாருமே எதிர்பார்த்த நாங்கள் தான், அதாவது எங்கள்ட அடுத்த சந்ததியிட்ட இளையோர் கையில் எங்கள்ட இனத்தின் அடுத்த கட்ட இதை கொண்டே கொடுக்கணுமென்று சொல்லி சொன்னால், நாங்கள் அதை பக்குவமாக முற்போக்காக நாங்கள் அவைகளுக்கு செய்து காட்டி விளங்கப்படுத்தி ஒப்படைக்க வேணும். இப்போ ஒரு அப்பா தன் பிள்ளைகிட்ட தான் செய்த ஒரு வேலை ஒரு கடையை நடத்தின கடையோ இல்லை ஒரு நிறுவனத்தையோ எப்படி அவர் அடுத்த கட்டத்துக்கு மகன்கிட்ட கொடுக்கணுமெண்டா இப்படி எல்லாம் அவருக்கு விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி இப்படித்தான் அப்பு போகணும், இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது, இதுதான் இப்படித்தான் நடந்தது, இனி நீ இப்படி செய்யணும் இன்னென்ன மாதிரி என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொடுத்தா தான் அந்த பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நாங்களே புடக்கன்னு எல்லாத்தையும் முட்டைச்சி தள்ளி எல்லாம் குழப்பரமாக நின்று அந்த புள்ளி எடுத்துக்கொண்டு போகணும்னா என்னென்று எடுத்துக்கொண்டு போகும். அதுக்கு வாய்ப்பில்லை. ஆனபடியே நாங்கள் அதையும் ஒருக்கா வடிவாக யோசிக்கணும். அடுத்தது இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இப்போ எனக்கு என்ற வயசை பாருங்க, என்ற வயசுலையோ இல்லை என்னோட 5 வயசு 10 வயசு மூத்தாக்கள் வயசுலையோ இல்லை குறைஞ்சாக்கள் வயசுலையோ 5-10 அந்த பக்குவத்தோட அவன்ற மனநிலையும் இருக்காது, பார்வையும் இருக்காது. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பிறந்து வளர்ந்த சூழல், பார்த்தது கேட்டது எல்லாம் வேறு. இவியல் பிறந்தது வளர்ந்தது பார்த்தது கேட்டது எல்லாம் வேறு. அப்போ நீங்கள் எப்படித்தான் நின்று உங்கள்கிட்ட நாட்டில் என்ன நடந்தேன்ட்டு என்ன வீடியோவை போட்டு காட்டினா என்ன காட்டினா அதை சரியான முறையில் உள்வாங்கி தங்களை செரிமானப்படுத்தி அதை தங்களோட இணைச்சி உள்ளுக்குள்ள ரக்கி தங்களை பக்குவப்படுத்தி வரார்கள். வீதாசாரப்படி சரியான குறைவாக இருக்கும். அதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஏனென்று சொன்னால் இங்கே பிள்ளைகள் வந்து இங்கத்தை, அதாவது முதலாளித்துவ ஒரு உலகத்தில் முதலாளித்துவத்தின் உச்சத்தில் நிற்கிற நாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து எப்பவும் எந்த ஒரு பொது வேலையண்டான என்னண்டான அவைகள் தங்களுக்கு காசு வரையில்லைன்னு சொன்னேன், தங்களுக்கு ஒரு நன்மை வரையில்லைன்னு சொன்னால் ஏன் நான் இதை செய்ய வேணுமென்று தான் உடனே அவைகளுக்கு கேள்வி வரும். 10 ரூபா கேட்டிங்கன்னா 10 கேள்வி வைப்பாங்க. முதல்ல தரமாட்டேன்டுவாங்க, இப்போ இந்த 10 கேள்வி வரை கேட்பாங்க. 10 ரூபா தான் தம்பி என்ன, அல்லது ஒரு 50 ரூபா போட்டு வேலை செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எப்படி அதில் எனக்கு நழுவலாம்னு தான் யோசிப்பேன். இது நானும் ஒரு குடும்பஸ்தன், எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது நீங்கள் இப்போ இது ஒரு நீங்கள் எப்படி உங்களுக்கும் இது பொருந்தும் அல்லது நீங்கள் ஒரு யோசித்து பார்க்கணுமென்றதுக்காக சொல்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டடியில் குடும்பத்தில் ஒரு ஏதோ அங்கே ஒரு பிள்ளை ஒன்று கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒரு ஆளால் சொல்லப்பட்டு இப்படி ஒரு அவசரமாக கொஞ்சம் காசு தேவை, ஒரு உதவி கொண்டு செய்யணும் என்ன மாதிரிண்டா. சரி, நானும் உண்மையில் 2009க்கு பிறகு ஒரு 2010 ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தேன். இல்லை, நான் உண்மையை தான் சொல்லுவேன். என்ன நான் செய்தேன்டா செய்தேன்னு சொல்லுவேன், செய்யலைன்னா தான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு 1 ரூபா கொடுத்தது, ஒரு சுவிஸ் பிராங்கு கூட நான் அந்த கஷ்டப்படுறார்கள், அங்கே காயப்பட்டிருந்தார்கள், எதுண்டு அவைகளுக்கு எந்த விதமான உதவியுமே செய்யலை. அப்படி இருந்தும் ஆனால் வேறு பொது வேலைக்காக 2009க்கு பிறகும் நான் கொடுத்துருக்கேன். அது வேறு பக்கம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அந்த உதவி என்று சொல்லி கொடுக்கல. அப்போ இது இப்படி ஒரு தெரிஞ்சால் ஒரு அறிமுகமானாலும் இப்படி இது ஒரு முக்கியமான இதுன்னு சரி சம்பவத்தையும் என்ன நான் எல்லாம் விளக்கமாக இதில் சொல்லி சொன்னோடனே அப்போ சரி 300 ரூபா அப்படி கொடுக்கணுமெண்டா. இப்போ யார்கிட்ட கேட்போண்டா, எனக்கு அதில் இது வேறையாக்கள்கிட்ட கேட்குறதில்ல, எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு அந்தளவுக்கு தொடர்பும் இல்லை. அப்போ சரின்னு போட்டு எனக்கு இருந்த ஒரு ஆளார் என்ற மகன் சரியோ. அப்போ மகன்கிட்ட நானும் ஜெசிந்தாவும் அம்மாவுமா சேர்ந்து கேட்டோம், தம்பி ஒரு 50 ரூபா காசு, 50 ரூபா இல்லை 100 ரூபா காசு, இப்படி ஒரு பிரச்சனை தம்பி, இப்படி ஒரு அக்கா அவருக்கு இப்படி அப்பா எல்லாம் சேர்த்துட்டார், இப்படி ஒரு முக்கியமான தேவை ஒன்று இருக்குது, உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவன் உடனே முகத்தில் பார்த்து சொன்னது, நான் தர மாட்டேன். இதான் பதில். என்ன தரணும்? அடுத்த கேள்வி. இல்லை தம்பி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்பா எனக்கே கணக்க தேவை இருக்கான், தனக்கு கணக்க தேவைகள் இருக்கான், பிரச்சனைகள் இருக்கான். அப்போ அவன்கிட்ட காசு இருக்கான், அந்த 50-100 தாராளத்துக்கு அவன்கிட்ட காசு இருக்குது. அப்படி இருந்தால் அவர் சொல்லி போட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ற பழைய உடுப்புகள் அல்லது வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்க சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இதை நாங்கள் பிள்ளையாக பார்க்குறதா சரியாக பார்க்குறதா, இது எப்படி பார்க்குறது? இப்போ நாங்கள் இப்படியே ஆளாளுக்கு செய்து போட்டு நான் அதுக்காக தான் அந்த முதல்ல கதைச்சினா அந்த ஆளாளுக்கு நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக செய்தோம்னு சொன்னால் அங்கே விஷயமும் நடக்காது, நாங்கள் நீண்ட காலத்துக்கு எங்களால் செய்யவும் இல்லாது. இதை சரியான முறையில் ஒருங்கிணைச்சு அடுத்த சந்ததிகிட்ட கொடுத்து விட்டால் தான் இது அங்கால நகர் சரிதானே. இப்போ அதை செய்யாமல் விட்டுட்டு எங்களால் முடிஞ்சதை செய்வோம்னு நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்டா இன்றைக்கு இன்னும் எத்தனை வருஷம் என்னால் செய்ய முடியும்? என்ற பிள்ளை என்னத்துக்கு செய்யுமென்று நான் சொல்லலாம். அதுக்கான ஏதாவது தயார்படுத்தல் இருக்கோ, அல்ல அவிகளுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான வேலை திட்டம் ஏதாவது இருக்கோ எங்கள்கிட்ட? அப்போ அடுத்த கட்டம் அந்த பிள்ளைகள் அப்போ எங்களுக்கு பிறகு அவிகளுக்கு எல்லாம் கிடைச்சிடுமோ? தயவு செய்து இது ஒருக்கா ஆழமாக யோசிங்க. நான் கேட்குறதே ஆழமாக யோசிச்சு போட்டு ஒருக்கா கதைங்க என்னோட எனக்கு ஒருக்கா விளக்கத்தை தாங்க. நான் இப்போ தயவு செய்து நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலண்டு நிற்கிற ஒரு முரட்டுவாதி இல்லை. நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்தினீங்கன்னா தம்பி இல்லை தம்பி, இதை விட நீ ஒற்றுமையாகிறத விட ஆளாளுக்கு பந்தம் எடுத்துக்கொண்டு போவோம், அதை ஏதோ ஆரோ பார்த்து ஏதாவது செய்வானுண்டு அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது திட்டங்கள் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு விளங்கப்படுத்துங்க, நாங்கள் கதைச்சி போட்டு செய்வோம், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ற அறிவில் தெளிவகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் செய்யணுமன்றதான் பிரச்சனை. அப்போ இந்த அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் நாங்கள் பக்குவமாக கொடுக்கணும். அதான் இப்போ இதே மாதிரி தான் எங்கள்கிட்ட அடுத்த புள்ளிகளின் பார்வைகளும் இருக்குது. அன்றைக்கு சில புள்ளிகளோட கதை கேட்கல அல்லது மேலோட்டமாக பார்க்கல இந்த கருத்துகள் இருக்குது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் முதல்ல ஒன்றுபடுங்கோ, நீங்கள் முதல் எங்களுக்கு வழிகாட்டியாக இருங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு பின்னால் வாரோம்
என்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அப்போ என்னென்று சொல்லிச்சுன்னா, அப்போ இந்த விஷயத்துக்கு வரும். அதாவது இந்த முதலாளித்துவ இதுக்குள்ளே இருந்து வளர்ந்ததால் அவைகள்கிட்ட அந்த பதிவு இப்போ எங்களோட என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நிறைய நேரத்தை செலவழிக்குது. அப்போ அதுக்குள்ளே போய் அவைகள் அந்த பக்குவத்தோடு தான் வளர்க்கப்பட்டிருக்கு. அவைகளுக்கு அதுதான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு, அதுதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குங்கிற பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் ஒரு 10 ரூபாயை சும்மா செலவழிக்கிறோன்னா அவங்களுக்கு அந்த வயசு வந்தோடனே இங்கே மலிச்சு போடுறாங்க, இங்கே மலிச்ச சாமான் வேண்டலாம், இங்கே விலை குறைஞ்ச இது வேண்டாம், இதெல்லாம் அவங்களுக்கு வாட்டிவாக அந்த வாத்து விட்டுருக்காங்க. அது நீங்கள் ஒன்றும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. நீங்கள் தம்பி சிக்கனமாக இருக்கணும், காய்ச்சி வச்சு தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது. அவைகள் தேவையில்லாமல் செலவழிப்பிறவங்க தெரியுமோ, நீங்களும் கூட சின்ன இளமாக்களை பார்த்துருப்பீங்களான்னு. சாப்பாடு எங்கே மைய கிடக்குன்னு பார்க்கணும், ஆனால் சாப்பாத்து சேட்டு வேண்டிய 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேண்டுவேன், ஒவ்வொரு வருஷமும் வேண்டுவேன். ஆனால் சாப்பாடு அப்போ அது 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 அங்கால அது பேந்து அது கொஞ்சம் அங்கால தாண்டி கதைப்போம். அப்போ இதுக்குள்ளே வாரம் விஷயத்துக்குள்ளே வாரம் ஆனவடியாக இந்த இவியலை நாங்கள் முதலாளித்துவ இந்த இதுக்குள்ளே வளர்ந்து வந்த பிள்ளைகளோட நாங்கள் வடிவாக பக்குவமாக என்கின்ற பிரச்சனைகளை, கடந்த கால பிரச்சனைகளை இவியல் செய்ய வேணுமென்ற முக்கியத்தை பக்குவமாக இவியலுக்கு எடுத்து சொல்லி, ஆனால் கொஞ்சம் பிள்ளைகள் முன்னுக்கு வந்திருக்கணும், வெளியில் வந்திருக்கணும், அதுக்குள்ளேயும் சில திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி மிச்சாக்களையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் அவைகளுக்கு ஒரு பக்குவமாக நாங்கள் இப்போ எல்லாம் ஒற்றுமையாக வந்துட்டோம்னு சொன்னால் அவைகளுக்கான ஒரு பயிற்சி வகுப்போ இல்லை ஒரு தெளிவுபடுத்தலையோ இல்லை சேர்ந்த கலந்துரையாடலையோ இதுன்ற அவசியத்தையோ அப்போ அவைகள்கிட்ட பக்குவமாக சொல்லி பக்குவமாக தான் அவைகள்கிட்ட எடுக்க வேண்டி வரும். ஆனபடியாக இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுப்பேன். நான் இப்போ நீண்ட நேரம் கதைக்க விரும்பலை. ஆனபடியாக இந்த பதிவை இதோட நிறைவு செய்வோம். நிறைவு செய்கிறதோட இது இவ்வளோ நேரம் கதைச்சது உண்மையில் நீங்கள் இது சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருக்கா சொல்லுங்க. அடுத்தது எங்கள் தெளிவகத்தோடு இணைஞ்சு வேலை செய்கிறதில் ஒரு குழப்பம் இல்லை. தெளிவகத்தின் பிரச்சனை இது மட்டும்தான். பின்ன இதை விட வேறு ஒரு எதுக்கும் முக்கியத்துவம் இல்லை என்றதான் தெளிவகத்தின் நிலப்பாடு. சரிதானே? அப்போ ஆன வகையில் இன்னும் ஒரு சந்திப்பில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லது, மகிழ்ச்சி.